கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கைப்பிரதி ஊழியங்கள். கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பிரதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 8675557111. எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம். மாதம் தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971 576 1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒருமுறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழுநேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒருமுறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936 372 0010 மற்றும் 948 736 7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா உங்க கப்பல்ல, வாழ்க்கை கப்பல்ல வந்துட்டாருன்னா நீங்க பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. பைபிள் எதுக்கு வாசிக்கணும்? நான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கா. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க.
ஏசப்பா எனக்கு ஒரு அப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தருணத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேங்க. டாக்டர் என்ன 6 மாசத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லி மரண தேதி முன்குறிச்சிட்டார். ஏசப்பா எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துட்டார். இந்த அற்புதத்தை அறியாதவங்களுக்கு சொல்லுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறேன். இந்த செய்தி கேட்குற சகோதரியே, ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு தருணம் உனக்கு இருக்குது. இன்னும் உங்களால் சத்தம் விட்டு ஜெபிக்க முடிகிறதா? வாயினாலே அறிக்கையிட்ட ரட்சிப்பு உண்டாகும். உன்னால இயேசுவே இறங்கும் என்ற பத்தியும் வேலை ஜெபிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நீங்க ஜெபம் பண்றதை மிஸ் பண்ணாதீங்க. தருணங்களை தவற விடக்கூடாதுங்க. ஜெபிக்கிறதுக்கு தருணம் இருக்குது, ஆண்டவரை தேடுறதுக்கு தருணம் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானா உங்களுக்கு கைகால் சுகம் இருக்குதா? நீங்க சர்ச்சுக்கு போங்க. போதகர் மூலியமாக உங்களோடு கூட பேசுவார், ஆண்டவர் பேசுவார், கற்றுக் கொடுப்பார். அந்த சர்ச்சுக்கு போற தருணத்தை நீங்க தவற விடாதீங்க. சர்ச்சுக்கு போகிற தருணம் இருந்து வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் மனசில் சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போக முடியாது. உங்கள் சரீர பலன் உங்களுக்கு ஒத்துழைக்காது. தருணங்களை பயன்படுத்தணும். ஊழியம் செய்கிறதுக்கான தருணங்களை பயன்படுத்தணும். இன்னைக்கு உங்களால் யாராவது ஒருத்தருக்கு ஏசுனாரை பற்றி சொல்ல முடிகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை சொல்லிடும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். பார்த்தீங்களா? இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க்கு எழுதின புஸ்தகத்தினுடைய ஹைலைட்ஸ்னால் தெரியுதாங்க? என் பைபிளை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நிறைய கிச்சு வச்சுருப்பேங்க. எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி கோடு கிச்சு வச்சுருப்பேங்க. இன்னும் நிறைய இடத்துல கலர் அடிச்சிருப்பேன். என்கிட்ட பச்சை கலர் கட்சி இருக்குது, சிகப்பு கலர் கட்சி இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, மஞ்சள் இருக்குது. பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் கலர் அடித்து ஹைலைட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா திடீர்னு பைபிள் வாசிக்கும் போது அது மாத்திரம் என் கண்ணில் படும் பாருங்க. அதனாலங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 90 வயசு தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் கேளுங்களேன், அவர் சொல்லுவாருங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், மறக்க முடியாத சாட்சிகள், தருணங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அது பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாக அது பதிஞ்சு இருக்குதுங்க. நிறைய பேருக்கு வாலிப பருவத்தில் வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடைச்சது. திருமண காரியத்தில் எனக்கு நல்ல ஒரு மணப்பெண்ணை கொடுத்தது ஒரு பெரிய ஹைலைட்ஸு. எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்தது பெரிய ஹைலைட்ஸு. என்ன சொல்லுவாங்க, நான் சாக கிடந்த பிரதர் ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார், அவங்க ஹைலைட்ஸு. அது ஆபிரகாம்கிட்ட கேட்டால் 100 வயதான பிறகு எனக்கு ஒரு ஈசாக்க கொடுத்தாரே, அதான் ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவார். பாருங்க எவ்வளோ இருக்குது. இந்த மார்க் எழுதின புஸ்தகத்தில் ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் எந்த விஷயம் நீங்கள் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் மார்க்கை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஹைலைட்ஸை நீங்கள் தியானிக்கணுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நோட்டு பேனா எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச சம்பவங்களை நீங்கள் எழுதணும், தலைப்பு எழுதுங்க. ஒருவேளை இது நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதுக்காகவே நிறைய ஊழியக்காரங்க பைபிள் வாசிப்பாங்க. நோ, அது ரொம்ப டேஞ்சருங்க. இப்போ 27 வருஷமாக ஏசப்பா வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக மற்றும் பைபிள் வாசிக்கக்கூடாது. பைபிள் எதுக்கு வாசிக்கணும்? நான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கா, என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வாசிக்கணும். வாசிக்கும் போது எனக்கு பிடித்த ஹைலைட்ஸ் வசனங்களை நான் எழுதி வச்சுக்கிருவேன், கோடு கிச்சு வச்சுக்கிருவேன், கலர் அடித்து வச்சுக்கிருவேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹைலைட்ஸ் தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? ஏசப்பா உங்கள் கப்பலில், வாழ்க்கை கப்பலில் வந்துட்டாருன்னா நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ஏசப்பா உங்க கூட பிரயாணம் செய்யும் போது எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இந்த சத்தியம் நீங்களும் நானும் அறியணுங்கிறதுக்காகவே மார்க்கு 4ஆம் புஸ்தகத்தில் பாருங்க 35ஆம் வசனத்திலிருந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிற. பைபிளில் இருக்கிற எல்லா சம்பவங்களும், எல்லா புஸ்தகங்களும், ஒவ்வொரு எழுத்துகளும் எனக்கும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தாங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 வாசத்தால என்ன சந்தோஷங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்தை வாஸ்துன்னு அழுவங்க. எங்கூட இருக்கிற ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குறவர். ஐயா, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். ஆண்டவர் ஏசப்பட்ட வரும்போதுங்க நம்பிக்கை ஒன்றும் இல்லைங்க, செத்து போயிடுவேன் தாங்க நம்பினேன்.
அவ்வளவுதான் என்று முடிந்து போய்விட்டது என்றுதான் நம்பினேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி விட்டார் ஐயா. என் ஆண்டவர் சாக கிடந்து எனக்கு உயிர் கொடுத்து விட்டார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஏசப்பாவிடத்தில் என் வாழ்க்கையை தொடங்கினேன், அவரை விசுவாசிக்க தொடங்கினேன். எத்தனை அற்புதம் ஐயா. தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தி வளர்ப்பதற்கு எனக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அநேக வாலிபர் முகாம், சிறுவர் முகாம்களை ஒழுங்கு செய்வதற்கு என்னையே ஒரு பொருட்டாக பயன்படுத்தி இருக்கிறார். அநேகருடைய வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்காக இந்த அடிமையை ஆண்டு பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை சிகரெட் குடிக்கிறவர்கள், சாராயம் கொடுக்கிறவர்களை என் இயேசுவுக்கு நேராக திருப்புவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார் ஐயா. எத்தனை மாற்றம் ஐயா. ஒருவேளை யாக்கோபு போலதான் என்னுடைய வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு அனாதியாக வனாந்தரத்தில் யாக்கோபு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை வனாந்தரத்திலே சந்தித்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு பொருதனை செய்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? 2 பரிவாரங்கள். அல்லேலூயா. அவனை கொல்ல நினைத்த ஏசா கண்கள் ஆச்சரியப்படும்படி ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் அவனுக்கு தருகிறாரே. எத்தனை பெரிய சந்தோஷம் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது, ஒன்றுமில்லை என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் புதிதாக உண்டாக்குவார் ஐயா. ஹல்லேலூயா. ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு தருணம் இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, போய் எல்லாம் திருப்ப தருவாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. என் ஆண்டவர் எத்தனை பெரிய வல்லமையுள்ள வருவதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்காகத்தான் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் புஸ்தகத்தில் உள்ள இந்த சம்பவம் உங்களை என்னை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க. என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் நீங்க அப்படி 35 வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லலை. இப்ப நிறைய பேருங்க இந்த பிரசங்கத்தை தொடங்கணும், இது எனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்க. தெரியாம உங்களுக்கு என்னதான் இருக்குது? பைபிள்ல என்னதாங்க இல்லை? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னங்க இல்லை? எல்லாம் சலிச்சுக்கிறாங்க. ஆனா பைபிள் சும்மா தெரிஞ்சா மட்டும் போதாது. இந்த சம்பவம் எனக்கு தெரியும்னு சொல்லி சும்மா நினைக்காதீங்க. அந்த சம்பவத்தை நீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, ருசி பார்த்துருக்கீங்களா? நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்கள்ல மற்ற இடத்துல பிரசங்கும் போது சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. வசனங்களை மனப்பாடமா சொல்லுவாங்க, ஆனா அந்த வசனத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அல்லேலூயா. கேட்டா பபாங்க. நான் சொல்றேன், இது ஒன்றும் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாதுங்க, இதுல உயிர் இருக்குதுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எலிசாவிடத்தில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எலிசாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலிசா என்னெல்லாம் அற்புதம் செய்கிற பார்க்குறாரு. அவருடைய பெஸ்ட் என்ன, ஹைலைட்ஸ் என்ன, அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. அவர் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக அவருக்கு வந்த ஆசை ரெட்டிப்பான வர வேணும். எலியா இவ்வளவு அற்புதம் செய்கிறாரு. அப்போ அந்த எலியா கூட இருக்கிற எலிசாவிற்கு ஆசை அப்படி பெருகிறது. எலியாவிடத்தில் இருக்கிற வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது இவருக்கு ஆசை ரெட்டிப்பான வரங்கள் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எலிசா எப்படி தெரியுமா ஜெபிக்கிறார்? அந்த சாலை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே? அவ்வளோதாங்க. எலியா வரும்போது பிரிந்த அதே யோர்தான் எலிசாவிற்காக பிரிகிறது 2ஆக. நான் சொல்றேங்க, இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம சொல்லி ஜெபிப்பதற்கு ஆகத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க. மார்க் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்துல அக்கறைக்கு போவோம்னு சொல்லி வருகிற சம்பவத்துல எதற்காக எழுதப்பட்டிருக்குது? இங்க நடந்த அதே அற்புதங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏசப்பாவால செய்ய முடியும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஏசப்பாவை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைச்ச அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன். முதல்லுங்க உங்க மேய்ப்பர் யார்? உங்களை மேய்க்கிறது யார்? டிவியா மேய்க்குது உங்களை? செல்போன் மேய்க்குதா? சிகரெட்டு மேய்க்குதா? நிறைய பேர் காலையில் எந்திரிச்ச உடனே சாராயம் மட்டும்தான் அவங்கள மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். சாராயத்துக்காகவே அவங்க பிளான் போடுவாங்க. சில வாலிபர்களுக்கு அவன் லவ்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க,
அவன் அதை வச்சே தான் வழி நடத்துவான். நான் சொல்றேன், உன்னுடைய மேய்ப்பர் யாரு? உன்னை வழி நடத்துறியாது கர்த்தர் உன் மேய்ப்பரா இருந்தா தாழ்ச்சி அடைய மாட்ட. இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரன், நீங்க உருப்படுவீங்களா உருப்படாம போவீங்களா? கண்டுபிடிச்சலாம். உன்னுடைய மேய்ப்பர் யாரு? கர்த்தர் உன் மேய்ப்பரான்னு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை தாழ்ச்சி அடையாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், கரம் பிடிச்சு வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இப்போ எங்கள் ஊரில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஏசுனார் பற்றி சொன்னாங்க? வருத்தப்பட்டு பார சுமக்கவில்லை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி தாங்க பிரசங்கம் பண்ணாங்க, அழைச்சாங்க. ஏசப்பா கூப்பிட்றாரு, வாங்க வாங்க. அவருடைய அழைப்பை கேட்டு முதல்ல கோவம் வந்துச்சு, அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவோம், ஊரை விட்டு ஊழியக்காரன் அனுப்பி வச்சிருவோம். ஆனால் டாக்டர் ஒரு நாள் 6 மாசத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. எங்கே போனாலும் வியாதி சரியாக மாட்டேது, செத்து போயிடுவோங்கிற நிலைமையில இப்படி ஏசுனாரை பற்றி சொன்னாங்களே, நம்ம அருவாளை தூக்கி அந்த ஊழியர்லாம் அனுப்பி வச்சோமே, அந்த ஆண்டவர்கிட்ட போவோம்னு சொல்லி வந்துட்டு அந்த அழைப்பை கேட்டு ஒப்பு கொடுத்தாச்சு. ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்திட்டார். பாருங்க, இன்னைக்கு 27 வருஷமா உயிரோடு இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரன், உன்னை ஆண்டவர் அழைப்பாரு. அந்த அழைப்புக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டியா, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் பிரச்சனைகள் எல்லாம் நீ மறந்துடலாம். அக்கறைக்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே இவங்க போவோம் வாருங்கள்னு சொன்ன அழைப்பேட்டு 12 சீசர்களை கப்பல் ஏறியாச்சு. இப்போ 12 சீசர் அழைச்சவர் விட்டுட்டு போயிடல, அழைச்சவர் கப்பலில் அவங்க கூடயே பிரயாணம் செய்கிறார். பாருங்க, அப்படி பிரயாணம் செய்யும்போது 37 வசனத்தில் என்ன நடக்கிறது? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாங்கிறதுக்காக உனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு நாளும் சொல்லலை. நிறைய ஊழியக்காரங்க என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுறாங்க? நீ பசியாக இருந்தேன்னா ஏசப்பா உங்க கூட இல்லைன்னு அர்த்தம், அப்படியெல்லாம் சொல்றாங்க. பசிகள் பவுலுடைய வாழ்க்கையிலே வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, அடிகள் பெறுகிறார். ஆனால் ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும்போது முடிவு ஜெயமாக இருக்கும் ஐயா. சோதனை வரும், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாராம். இதெல்லாம் எதற்காக? என் ஆண்டவர் எத்தனை வரை அற்புதர் என்பதை நானும் நீங்களும் அறிவதற்காகவே சில சோதனைகளை அனுமதிக்கிறார், சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர். ஆமென். ஆண்டவர் அழைச்சி வர்றாரு. ஆனா அவர் போற கப்பல்ல காற்றடிக்குது, சுழல் காற்று அடிக்குது, அலைகள் மோதுகிறது. இப்ப நல்ல ஞாபகம், உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். உங்களுக்கு உபத்திரவமே இல்லை, வாங்க. நிறைய சபையில பிரசங்கியார்கள் ஆண்டவர்கிட்ட வந்தால ஐஸ்வர்யம் பேசுறாங்க. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார், நல்லது. ஆனா சில நேரங்கள்ல சில நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அலைகள் மோதுகிறது, அங்கு கப்பல் ஆடுது. இவங்க என்ன செய்யறாங்க? உள்ள இருக்கிற இவங்க புலம்புறாங்க. அதுல ஒருத்தன் பாருங்க, அவன் சொல்றான், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறான். எனக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையில அலைகள் மோதுகிறதா? நெருக்கங்களும் பலகீனங்களும் வியாதிகளும் உங்களை தாக்குகிறதா? புலம்பலோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு கேள்விதான், இயேசு கிறிஸ்து அழைப்புக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? அவர் உங்களோடு கூட பிரயாணம் பண்றாரா? அதுக்கு தாங்க கவலைப்படணும். உங்களை மோதுற அலைகளுக்கு கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா? அதுக்கு தான் நீங்க கவலைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் படகுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் நித்திரை செய்கிறது போல இருக்கிறாராம். அவர் அமைதியா இருப்பார். நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறதுக்கு அமைதியா இருப்பார். பாருங்க, ஆபிரகாம் மேல ஆண்டவர் சந்தேகம் வந்துருச்சு. இவன் என்ன நேசிக்கிறானா? நான் கொடுத்த ஈசாக்கு நேசிக்கிறான்னு சொல்லி பலியிடுன்ட்டார். அம்பாட்டு காலையில எந்திரிச்சு பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிறான். பாருங்க, அமைதியாக தான் இருக்க. எப்போ வரைக்கும்? அவ்வளோதான், பட்டயத்தை எடுத்து கழுத்தில் போடுற வரைக்கும் சோதிக்கிறார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, எல்லாவற்றிலும் சோதனை உண்டுங்க, பரீட்சைகள் எல்லாம் உண்டுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு சோதிச்சு பார்ப்பார்.
இப்போ இருக்கிற மாதம் ஒரு 50,000 வருமானத்தில் நீ எவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரை தேடுறீங்க? சர்ச்சுக்கு 9 மணி சர்ச்சுக்குன்னா 8:45 போகிறீங்களா, 9:30 போகிறீங்களா? எல்லாம் ஆண்டவரும் ஒன்றை பரீட்சை பார்ப்பார். இந்த சம்பளத்திலேயே நீ ஒன்றும் உருப்பிடலை, ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு லேட்டாக போகிற, ஒழுங்காக தசமாங்க கொடுக்க மாட்டேன், மிஸ்டரி ஊழியத்திற்கு காணிக்க மாட்டேன், கிராம ஊழியத்தில் மேலே ஒரு பாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படிங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்? ஆண்டவர் பரீட்சை வச்சுக்கிட்டே தாங்க இருப்பார். அல்லேலூயா. இவங்களுக்கு சுழல் காற்று பரீட்சை, அலைகள் பரீட்சை, கப்பலில் முங்குறாப்புல பரீட்சை நடக்குது. அவர் பாட்டு இவன் என்ன செய்யறான்னு பார்ப்பங்கிறார். இவங்க எல்லாம் புலம்புறாங்க, ஐயோ ஆண்டவரை நாங்கள் மடிந்து ஒரு உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கு புலம்புகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்து காற்றை அதட்டுகிறார். அங்கு அமைதல் உண்டாகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா அதட்டுனாருன்னா காற்றுக்கு காது கேட்குங்க, அலைகளுக்கு காது கேட்குங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு தான் காதையே கேட்க மாட்டேங்குதுங்க, செவிடா இருக்குது. காதுள்ளவன் கேட்க கடவுங்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை காற்று, கடல், அலைகள் எல்லாம் காது கேட்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு காதே கேட்க மாட்டேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு காதே கேட்க மாட்டேது. கிராம ஊழியம் செய்ய எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் கேட்கவே மாட்டேது. நிறைய ஊழியக்காரங்க செவிடாவே இருக்கிறாங்க. பட்டணத்தில் மட்டும் மாடி மாடியாக கட்டணும், ஏன் சர்ச்சு நல்லா ஆனால் போதும். அதுவும் மற்ற சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வந்துடணும்னு விரும்புகிற ஊழியக்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறான். அது ஏழைகள் வரக்கூடாது, நல்ல தசமம் வாங்கி கொடுக்குறவங்க, பணக்காரர்கள் மட்டும்தான் எங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி விரும்புகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. எப்படிங்க எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அவர் அற்புதம் செய்வார். காற்று கடல் காது கேட்குது, அமைதல் உண்டாகிறது. ஆண்டவர் அமைதிப்படுத்திட்டு இவங்கிட்ட ஒன்று கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, உங்கள் வாழ்க்கை படகுகளை, உங்கள் பிஸ்னஸ் படகுகளை, உங்கள் ஊழிய படகுகளை இயேசு பிரயாணம் செய்கிறாரா? பயப்படாதீர்கள். என்ன உங்களை சுற்றி வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ பாருங்க, சீசர்கள்ட்ட கப்பலை சுற்றி தண்ணி இருக்குதப்பா, அலைகள் மோதுது, ஆனால் கப்பலுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரர் அநேக பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உன்னை சுற்றி இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து உன்னை மேற்கொண்டுச்சா, உன்னை தோல்வி அடைய வைத்ததா, உன்னை வெட்கப்படுத்தினதா? 27 வருஷமா இந்த ஏசப்பா ஊழியத்தை செய்கிறேங்க, ஒரு நாளும் நான் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே இவ்வளோ பெரிய தேவைகள் வச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய இலக்கு வச்சிருக்கீங்களே, ஒருவேளை நமக்கு காணிக்க வரலைன்னா, ஸ்பான்சர்ஸ் உருவாகலைன்னா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு கவலை கிடையாதுங்க. நான் என் வேலையவா செய்கிறேன், ஏசப்பா வேலையை செய்கிறேங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் ஐயா. அவருடைய அழைப்பிற்கு என்னை கீழ்ப்படியும்படி அவர் கைகளை ஒப்பு கொடுத்திருக்க என்னோடு கூட என் ஆண்டவர் பிரயாணம் செய்கிறார். ஒருவேளை புலம்புகிற சகோதரேஸ்வரி உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைப்பா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமேங்க என் முன்னாடி ஆபத்துகளும் நெருக்கங்களும் கஷ்டங்கள் வரும்போது சிம்பிள், என் கூட ஏசப்பா இருக்கார்ல, எனக்கு நம்பிக்கை என்ன? கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் மார்க்கு 4 உள்ள ஹைலைட்ஸின் படி ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார், என் வாழ்க்கை படுகளை, என் ஊழிய படுகளை அவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு வலது பக்கம் அப்படி பார்ப்பேன். ஏசப்பா எனக்கு நம்பிக்கை வலது பக்கத்தில் இருக்கிறார், அப்படி பார்ப்பேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள. அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்கிற இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரி, மார்க் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த அற்புதத்தின் மூலியமாக உன்னோடு பேசுகிறார். எத்தனை பெரிய போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்க கூட தான் ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருக்கிறதுனால நீங்க ஒரு நாளும் மூழ்க மாட்டீர்கள், ஒரு நாளும் தோல்வியிட மாட்டீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரா? விசுவாசத்தோடு அவர் கைகளில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எங்களை அழைத்தவர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தவர், எங்களோடு கூட தான் நீர் பிரயாணம் செய்கிறீரப்பா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். விசுவாசத்தோடு உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறோம்.
ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதங்களை செய்த தேவன் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பயப்படுகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. மாறாதவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து வீரானு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.